ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருக்குமே பயனுள்ள வீடியோ தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன். மல்லிகைப்பூ சீசன் ஆரம்பித்தாலே நம்ம நிறைய பூ வாங்கி வச்சுருப்போம். அதை ஃப்ரிட்ஜில் 2-3 நாளைக்கு மேலே வச்சு யூஸ் பண்ணவே முடியாதுங்க. ஏன்னா அதுக்குள்ளே நல்லா மலர்ந்து போயிடும். அதுக்கு மேலே நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு மாதம் வரைக்குமே அதை எப்படி நம்ம வாங்கினப்ப இருந்துச்சோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம வச்சு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நெயில் பாலிஷை வச்சு எப்படி சூப்பராக நம்ம பூ கட்டலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் வீடியோ எடுக்கிறதுக்காக மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்தேங்க. அது வாங்கி ஒரு 3 நாள் இருக்குங்க. எனக்கு டைமே கிடைக்கல வீடியோ எடுக்கிறதுக்கு. நான் அதுக்காக அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். 3 நாளுக்கு அப்புறம் நான் இப்போ தாங்க ஓப்பன் பண்ணுறேன். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பூவு நான் வாங்கிட்டு வந்தப்போ எப்படி மொட்டாகவே இருந்துச்சோ அதே மாதிரி தாங்க இருக்குது. சில பேருக்கு வாங்கிட்டு வந்துடுவாங்க, அதை கட்டுறதுக்கு டைம் இருக்காது. அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக மறுநாள் அது மலர்ந்து போயிருங்க. எனக்கு 3 நாள் வரைக்குமே எப்படி மலராமல் அப்படியே மொட்டாக இருந்துச்சுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இதை நான் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி இது உள்ளே ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசியை நான் போட்டு வச்சுருந்தேங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த மாதிரி எந்த அரிசினாலும் பரவாயில்ல, ரேஷன் அரிசி, சாப்பாட்டு அரிசி எது இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம். நான் ரேஷன் அரிசி தான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு அதுக்கு மேலே பூ உள்ளே ரேஷன் அரிசியை போட்டு நான் அப்படியே கட்டி டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். இப்படி தாங்க வைக்கணும். நீங்கள் எப்போயாவது பூ வாங்கிட்டு வரப்போ கட்டுறதுக்கு டைம் இல்லை, நம்ம மறுநாள் கட்டிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வாங்கிட்டு வந்த பூவில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி, ஏதாவது ஒரு அரிசியை நீங்கள் போட்டுட்டு கேரி பேகை நல்லா கட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சில்வர் பாத்திரத்தில் தாங்க வைக்கணும். சில்வர் பாத்திரத்தில் போட்டு நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா அது ஒரு வாரம் 10 நாள் ஆனாலுமே நீங்கள் எப்படி வாங்கிட்டு வச்சிங்களோ அப்படியே இருக்குங்க. இது உதிரி பூக்கு மட்டும் இல்லைங்க, கட்டின பூக்குமே நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு பூ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நெயில் பாலிஷ் பாட்டில் எடுத்துருக்கேங்க. ரெட் கலர் நெயில் பாலிஷ் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம பூவுக்கு நெயில் பாலிஷ் போட போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் பூக்களுக்கு மட்டும் நம்ம நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணி வச்சிடலாங்க. பாக்கி பூ அப்படியே இருக்கட்டும். அப்ளை பண்ணிவிட்டு இது ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா காஞ்சிருங்க. காஞ்சதுக்கப்புறம் நம்ம கட்ட ஆரம்பிச்சிடலாம். பூ கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா பூ கொஞ்சம் நல்லா பெருசாக இருந்தால் நம்ம கைகளாலேயே நல்லா ஈஸியாக கட்டிடலாங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்ன பூவாக இருக்குங்க. அதாவது சீசன் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறதுனால இப்படி தாங்க பூ வருது. இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு கொஞ்சம் பெரிய பூவாக வரும். இப்போ இந்த மாதிரி பூவை நம்ம கைகளால் கட்டுறது கொஞ்சம் சிரமமாக தாங்க இருக்கும். ஏன்னா காம்பை பிடிச்சி கட்டுறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும். அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி காம்பு சின்னதாக இருக்கிற பூவெல்லாம் நம்ம கோத்துக்கிட்டாதாங்க நமக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். அதே சமயம் பார்க்குறதுக்குமே ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி கோக்கிறதுக்கு நான் ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேங்க. வெங்காயம் இல்லைனா உருளைக்கிழங்கு எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதில் பெரிய ஊசியாக எடுத்துக்கோங்க. அதில் நூல் கோத்துட்டு நம்ம பூவை கோக்க ஆரம்பிச்சிடலாங்க. இந்த மாதிரி ஒன்று இப்படியும் ஒன்று அப்படியே மாற்றி மாற்றி நம்ம பூவை கோத்து வச்சுக்கலாம். இப்படி கோக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்குங்க பூ கோக்கிறதுக்கு. டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம பூவை கோத்து முடிச்சிடலாம். இதுக்கு நீங்கள் அந்த காம்பில் அடிப்பகுதி இருக்குது பாருங்கள், அந்த பகுதியை எடுத்து விட்டுட்டு காம்பை மட்டும் நீங்கள் இந்த மாதிரி கோத்துக்கலாம். அப்போ தாங்க பார்க்க ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும். இந்த ஊசி முனை வரைக்குமே நம்ம பூவை வரிசையாக கோத்து எடுத்துக்கலாங்க. பார்த்தீங்கன்னா ஊசியோட முனை வரைக்குமே நான் கோத்து முடிச்சிட்டேன். இப்போ நம்ம வெங்காயத்துலேருந்து ஊசியை எடுத்துட்டு இந்த மாதிரி அடிப்பாகத்தில் வரைக்கும் நம்ம அப்படியே பூவை இறக்கி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி இறக்கி விட்டுட்டு மறுபடியும் நம்ம அந்த ஊசி வெங்காயத்தில் குத்தி வச்சுட்டு மறுபடியும் இதே போல் கோக்க ஆரம்பிச்சிடலாம். இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கோத்து அப்படியே வரிசையாக சேர்த்து விட்டுக்கலாம். நீங்கள் பூவை நார்மலாக கைகளால் கட்டுறதை விடவும் இந்த மாதிரி கோக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. பார்க்குறதுக்கு தான் ரொம்ப டைம் ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஆனால் ரொம்பவே ஈஸிங்க இந்த மாதிரி கோக்கிறது. இப்போ நான் ஃபுல்லாக கோத்துட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ ஃபுல்லாக கட்டி முடித்தோன்னே இப்படி தாங்க இருக்கும். பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம நார்மலாக கட்டுறதை விடவும் இந்த நெயில் பாலிஷ் பூவில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கட்டும் போது இன்னுமே சூப்பராக இருக்குங்க. கட்ட தெரியாதவங்க கூட இந்த மெத்தடில் அழகாக பூ கோத்துக்கலாம். சரி, இப்போ இந்த பூவை எப்படி நம்ம வாடாமல் ஒரு மாதம், அதாவது 20 நாள்லேருந்து 30 நாள் வரைக்கும் நம்ம வாங்கின கட்டின பூ அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கிறதுக்கு நான் ஒரு 3 டிப் நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேங்க. உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 3மே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பு தான். ஃபஸ்ட்டு டிப்பு பார்த்தீங்கன்னா வாழை இலைங்க. நம்ம வீட்டில் வாழை இலை இருந்தால் அதை நீங்கள் எந்த பாத்திரத்தில் பூ வைக்க போகிறீங்களோ அந்த பாத்திரத்தை வச்சு நீங்கள் அந்த சைஸுக்கு வாழை இலையை கட் பண்ணிக்கலாங்க. 2 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த வாழை இலையை அந்த பாத்திரத்து உள்ள ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம கட்டின பூவை வச்சுக்கலாங்க. வச்சுட்டு அதுக்கு மேலேயுமே பூ மேலேயுமே மறுபடியும் வாழை இலையை போட்டுட்டு நம்ம
மூடி போட்டு மூடிடலாங்க. இதுக்கு வந்து நீங்கள் சில்வர் பாத்திரம் மட்டும்தான் எடுக்கணும். இந்த மாதிரி நம்ம மூடி வச்சு ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா 20 நாள்லேருந்து 30 நாள் வரைக்குமே அந்த பூ வந்து வாடாமல் இருக்குங்க. இது வந்து ரொம்பவே சூப்பரான மெத்தடுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நம்ம எப்படியும் வந்து ஒரு மாதம் அளவுக்கு வர வரைக்கும் பூ வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ண மாட்டோம். ஏதோ ஒரு 10 நாளைக்கு வச்சுக்கிற மாதிரி அளவுக்கு நம்ம நிறைய பூ வாங்கினாலும் 10 நாள் அளவுக்கு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுவோம். அந்த மாதிரி நீங்கள் 10 நாள் ஸ்டோர் பண்ணாலுமே நீங்கள் வாங்கி வச்சப்போ எப்படி மொட்டாவே இருந்துச்சோ அதே போலவே இருக்குங்க. நீங்கள் தினமும் வந்து எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்பு. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து 2வது டிப் பார்க்கலாங்க. அதுக்கு வந்து சில்வர் பாத்திரத்தில் அடியில் டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு இன்னொரு டிஷ்யூ பேப்பரில் நம்ம கட்டின பூ வந்து இந்த மாதிரி சுருட்டி வச்சுக்கணுங்க. சுருட்டி வச்சு இதை அப்படியே வந்து கவுத்து வச்சுருங்கங்க. நான் எப்படி காட்டுறேன் பாருங்கள் வீடியோவில். இந்த மாதிரி கவுத்து வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம மறுபடியும் மூடியை போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாங்க. இந்த மெத்தடில் நீங்கள் பூ ஸ்டோர் பண்ணும் போதும் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே அப்படியே இருக்குங்க. வாழையில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த டிஷ்யூ பேப்பரை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எங்ககிட்ட ஃப்ரிட்ஜே இல்லைங்க, நாங்கள் எப்படிங்க ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்பீங்க. அவங்களுக்காக இந்த 3வது டிப்புங்க. உங்கள் எல்லார் வீட்லேயும் வந்து கிரைண்டர் இருக்குங்க, அதாவது ஆட்டுக்கல் இருக்கும். அந்த ஆட்டுக்கல்ல பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஒரு விதமான ஈரப்பதம் வந்து இருக்குங்க. இருந்தாலுமே வந்து நம்ம பூ ஸ்டோர் பண்ணும்போது ஆட்டுக்கல் மேலே வந்து ஒரு ஈரத்துணியை வச்சு நல்லா தொடச்சிடலாங்க. மேலே உள்பகுதியில் எல்லாத்துலேயும் ஈரத்துணியை வச்சு தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதோட அடிப்பக்கத்தில் வந்து வாழை இலையை கட் பண்ணி போட்டுட்டு நீங்கள் பூ எவ்வளோ அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வாழை இலை வந்து கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து பூவை வச்சுட்டு பூ வச்சதுக்கு மேலே மறுபடியும் வந்து ஒரு வாழை இலையை வச்சு க்ளோஸ் பண்ணிடணுங்க. எந்த ஒரு கேப்பும் இல்லாத மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து ஒரு காட்டன் துணியை வந்து நல்லா ஈரத்தில் நனைச்சி டிப் பண்ணி நல்லா புழிஞ்சி எடுத்துருங்க. சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது, ஈரப்பதம் மட்டும்தான் இருக்கணும். அப்படி அந்த புழிஞ்சி எடுத்த துணியை வந்து இதுக்கு மேலே மறுபடியும் வாழை இலை மேலே வந்து இந்த மாதிரி போட்டு விட்டுருணுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சா பூ எப்படி இருக்குமோ அதே போலவே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. நீங்கள் இந்த ஈரப்பதம், அதாவது துணியோட ஈரப்பதம் காயும் போது மறுபடியும் வந்து அந்த துணியை எடுத்து தண்ணியில் நல்லா டிப் பண்ணிவிட்டு மறுபடியும் போட்டு விட்டுக்கோங்க. ஒரு 2 நாளைக்கு ஒரு முறை வந்து அந்த மாதிரி செஞ்சு விட்டுக்கிட்டால் போதும். இந்த மெத்தடு வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்களுக்கு வந்து இந்த மெத்தடு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த பூவை வந்து என் பாப்பாவுக்கு வச்சு விட்டுருக்கேன் பாருங்கள், எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்ட்டு. உங்களுக்கு பூ கட்ட தெரியலனா கூட இனிமேல் கவலைப்படாதீங்க. இந்த மெத்தடில் நீங்கள் ஈஸியாக பூவை கோத்து வச்சுக்கலாம். பூ கட்டின பூவை விடவும் இந்த மாதிரி கோத்து வைக்கிற பூ பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் சொன்ன 3 குறிப்புகள், அதாவது பூ வாடாமல் இருக்கிறதுக்கு சொன்ன 3 டிப்புமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த டிப்பு வந்து ஈஸியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் லைக் கொடுக்க மறந்துடுங்க, அதனால் கண்டிப்பாக வந்து மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்த்துருக்கீங்க அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.